வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்க. எப்பவுமே வடக்கு படுக்க விட மாட்டாங்க. தெற்கு நல்லது, கிழக்கு மேற்கு கூட படுக்கலாம் அப்படிம்பாங்க. கிழக்க தலை வச்சு படுக்க சொல்லுவாங்க, மேற்க கூட படுக்கலாம். ஆனா வடக்க படுக்கவே படுக்க கூடாது தலை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வடக்க படுத்துட்டு தலை வலிக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. தலை பாரமா இருக்கும் வடக்க படுத்தாலே. காரணம் என்னன்னா, நம்ம பூமியில உள்ள காந்த சக்தி வட துருவத்தை நோக்கிதான் செல்லக்கூடியது. பூமியின் காந்த சக்தி அப்படியே அங்க நோக்கி செல்றதுனால அந்த என்னன்னா நம்ம வடக்க தலை வச்சு படுக்கும் போது அந்த ஈர்ப்பு சக்தி நம்ம தலையவும் நம்ம மூளையும் தாக்கக்கூடியது. நம்ம உடம்புலே மெயின் பார்ட் மூளை தான். அதுதான் நமக்கு எல்லா ஆர்டரும் போட்டு நம்ம அதுபடிதான் நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் செயல்படுது. அந்த மூளையிலே அது தாக்கும் போது அது ரொம்ப டல் ஆகி அது கொஞ்சம் தாக்கப்பட்டு அது நிறைய பேருக்கு தலைவலியை கொடுக்கும். இன்னொன்னு நிம்மதியா தூங்க முடியாது. வடக்க தலை வச்சு படுக்கும் போது கெட்ட சொப்பனங்கள் அப்படிலாம் வரும். இன்னொன்னு படுக்க முடியாம நிறைய பேர் உருண்டு அதுக்கு பிறகு திசை மாற்றி படுப்பாங்க, தெற்க தலை வச்சு படுப்பாங்க. அதனால வீட்லயும் படுக்கும் பொழுது திசையை அறிந்து வடக்கே தலை வைத்து படுக்காமல் தெற்கே தலை வைத்து உறங்குங்கள், அல்லது கிழக்கு அல்லது மேற்க கூட தலை வைத்து உறங்கலாம்.